ஹாய் எவ்ரிஒன், சிம்பிளாக அதுவும் ஈஸியாக ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை சட்னி வைக்க போகிறேன். வேர்க்கடலை சட்னி வைக்கிறதுக்காக ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து நான் வறுக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான சட்னிங்க, பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் வேர்க்கடலை வறுக்க ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் கருகாமல். இதே நீங்கள் வறுத்த கடலை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சட்னிக்காக நான் இப்போ வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடலை கருத்துரும், பட் ஆனால் வறுப்பட்டது ஒழுங்காக வறுபடாது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை கருகி போச்சுன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த கடலையை ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ஓரளவு எனக்கு கடலை வறுத்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வறுபடணும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வறுத்து நான் எடுத்துட்டேன். இதில் பாதி கடலைக்கு கொஞ்சம் தொலியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 1-2 இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த கடலையை உள்ளே போட்டுடலாம். இது கூட இன்னும் ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சின்ன உருண்டை புளி சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 நார்மல் வத்தல் சேர்க்க போகிறேன். உரப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 3 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நிறைய போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பூண்டுமே நிறைய போட்டால் அந்த ஸ்மெல் வரும். பூண்டு ஸ்மெல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு பீஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எல்ஜி பெருங்காய பவுடர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சேர்க்க வேண்டிய திங்ஸ் இவ்வளோ தான். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு சட்னி கொஞ்சம் தேங்காய் மாதிரி அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 3-4 பீஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. ஏன்னா கருவேப்பிலை நம்ம எதுலேயுமே ரொம்ப ஈஸியாக சேர்க்க மாட்டோம். குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் ஒரு குத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எல்லாமே நல்லா அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் சட்னி பதத்துக்கு. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலில் நான் ஊற்ற போகிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாகவே தான் வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கிளாஸ் ஊற்றினா ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம். நான் இந்த சட்னியை வந்து தோசைக்காக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கட்டியாகவே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா சட்னி எவ்வளோ கட்டியாக அழகாக இருக்குன்னு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் அந்த சட்னியை. அதுவும் வேர்க்கடலை சட்னி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சட்னி எப்படி இருந்ததுன்னு. தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் குட்டியான டிப்ஸு ட்ரிக்ஸு அப்புறம் இதை விடவும் சூப்பர் ரெசிபீஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு நவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.